அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 11 வடிவங்களில் தோன்றிய பாரம்பொருள் ஸ்ரீ விஷ்ணு பகவான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் என்றால் உலகத்தில் அகிலம் உலகம் தன்னுள் அடக்கம் என்று பொருளாகும். விஷ்ணு பகவானை மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது கச்சிதமாக நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் 11 வடிவங்களில் தோன்றியதாக கூறப்படும் நிகழ்வு திருநாங்கூர் பகுதியில் உள்ள 11 பெருமாள் கோவில்களுடன் தொடர்புடையதாக மக்கள் காத்து பேணுகிறார்கள். சிவன் பார்வதி திருமணத்தின் போது சிவனது கோபத்தை தணிக்க பரம்பொருள் விஷ்ணு பெருமான் இந்த 11 வடிவங்களில் தோன்றி அருள் பாலித்தார் என்றும், இது சிவ விஷ்ணு அக்பேதத்தை ஒருவரே, அதாவது அவர் இருவரும் வேறு, சிவன் மற்றும் விஷ்ணு வேறு ஒரு, அதாவது அறியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இது நடந்தது என கூறப்படுகிறது. ஆழ்வார்கள் பாடல்கள் பெற்ற இந்த கோவில்கள் 12 பெருமாள் கோவில்களை கொண்ட தொகுப்பாகும். சிவபெருமானுடைய முக்கியமாக அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக பாரம்பொருள் பெருமாள் இந்த வடிவங்கள் எடுத்தார். இந்த கோவில்கள் அனைத்தும் ஆழ்வார்களால் பாடப்பட்டவை. சிவபெருமானின், அதாவது அந்த கோபத்தை தணிப்பதற்காகவே விஷ்ணுவின் 12 நாமங்கள் கேசவன், மாதவன், நாராயணன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், தாமோதரன், பத்மநாபன் இங்கு முக்கிய பெயர்கள் இருக்கின்றன. இதில் வாமனன், திரிவிக்ரமன் போன்ற வடிவங்கள் சிவபெருமானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தில் ஏற்பட்ட பிணக்கை தீர்க்க விஷ்ணுவின் இந்த அவதாரங்கள் நிகழ்ந்தன. இது சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒன்றே என்ற தத்துவமாகும். சுருக்கமாக சொன்னால் திருநாங்கூரில் உள்ள 11 பெருமாள் கோவில்கள் சிவபெருமான் கோபத்தை போக்க விஷ்ணு எடுத்த 11 வடிவங்களை நினைவூட்டுவது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக சிவன் பார்வதி திருமணத்தின் போது சிவனின் கோபத்தை தணிப்பதற்காக 11 வடிவங்கள் தோன்றிய இடம் என்று புராண வரலாறு கூறுகின்றன. குறிப்பாக இந்த கோவிலானது மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீர்காழியில் உள்ள திருநாங்கூர் 11 திருப்பதிகள் என்று அழைக்கப்படுகிறது. திருநாங்கூர் கிராமத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமைந்துள்ள 11 பெருமாள் கோவில்களின் தொகுப்பாகவே இன்றளவும் நம்பப்படுகிறது. ஆழ்வார்கள் பாடல் பெற்ற தலமாகவும் இது இருக்கின்றன. சிவபெருமான் மற்றும் பார்வதி அவர்களின் திருமணத்தின் போது சிவபெருமானுடைய கோபத்தை தணிக்க விஷ்ணு 11 வடிவங்கள் தோன்றிய இடம் என்று புராண வரலாறு கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுதினம் திருநாங்கூரில் திருமணிமாட கோவில் என்று அழைக்கப்படும் நாராயண பெருமாள் சன்னதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் கருட சேவை திருவிழாவுக்கு திருநாங்கூர் உள்ள 11 கோவில்கள் உற்சவம் சிலைகளும் எடுத்து வரப்படும். இதுவே இன்றளவும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படும் ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த 11 பெருமாள்களையும் திருமங்கையாழ்வார் பாசுரத்தால் ஒருவருக்கடுத்து ஒருவருக்காக மங்களாசனம் செய்வார்கள். அதன் பின்பு திருமங்கையாழ்வாரை மணவாள மாமுனிகள் பாசுரத்தால் மங்களாசனம் செய்வார்கள். இந்த நிகழ்வு மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. இந்த 11 கோவில்களும் தமிழ்நாட்டில் தொன்மையான வைணவ பாரம்பரியத்தை உணர்த்துவதற்காகவே இருக்கின்றன. தை மாதத்தில் நடைபெறும் கருட சேவை திருவிழாவை காண உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வருகை ஏராளமாக குவிந்து வருவார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தில் அனைவரும் வந்து ஏராளமான அவர்களுடைய வேண்டுதல்களை வேண்ட வேண்டும் செல்லுவார்கள். முக்கியமாக இந்த கருட சேவையின் போது கருடருக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அவரை நினைத்து வேண்டுபவர்களுக்கு திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை வேறு தடையாக இருக்கட்டும், செல்வத்தடையாக இருக்கட்டும், மனதில் வியாதி மற்றும் எந்த குறை இருந்தாலும் விஷ்ணு பெருமானிடம் கருடரிடையும் மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டால் அவ்வளவும் நிவர்த்தியாகும். குறிப்பாக தமிழ் மாதங்களில் நடைபெறும் மாபெரும் உற்சவம் என்று பார்த்தால் இந்த கருட சேவையை சொல்லலாம். குறிப்பாக பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் மிக பெரிய தொடர்பு உள்ளது.
அந்த அவதாரங்களே மனிதர்களுக்கு பல்வேறு உண்மைகளை நிகழ்த்துகின்றன. குறிப்பாக பரம்பொருள் விஷ்ணுவின் மும்மூர்த்திகளான பரம்பொருள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன், அதாவது சிவபெருமான் தான் உற்சவ சர்வ வல்லமையும் கடவுளாக கருதப்படுகின்றனர். இந்தியா மற்றும் தமிழகம் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் 3 கடவுள்கள் கோவில்களும் பல உள்ளன. சிவபெருமானுக்கு மிக அதிக அளவிலான பக்தர்கள் உள்ளன. அதேபோல் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் கூட இந்து மதத்தில் மிகவும் புகழ்பெற்ற கடவுள்கள்தான். காக்கும் கடவுளான ஸ்ரீஹரி விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் எடுத்துள்ளார். முக்கியமாக இந்த அவதாரமே வைணவ கடவுள்களில் மாபெரும் சிறப்பம்சமாகும், கூர்ம அவதாரமாகும். அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகும். அதாவது கூர்ம அவதாரம் என்பது ஆமை அவதாரமாகும். வராக அவதாரம் 6ஆம் அவதாரம். மாதம் முட்டி போட்டு 4 கால்கள் நிற்பது பன்றி வாமன அவதாரமாகும். ஒரு வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமன அவதாரம். பரசுராம அவதாரம் வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமை ஆற்றுவது. இதெல்லாம் உண்மைதான். மச்ச அவதாரம் மொழியில் தோன்றிய முதல் உயிரினம், கடலில் தோன்றிய உயிரினமாகிய கடல் உயிரினம்தான். இதனை அறிவியல் பூர்வமாக நமக்கு எடுத்துரைக்கிறது மச்ச அவதாரம். கூர்ம அவதாரம் என்னவென்றால் ஊர்வன அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி, நீரிலும் நிலத்திலும் ஆளும் உயிரினம். இதனை அறிவியல் பூர்வமாக நமக்கு எடுத்துரைக்கிறது கூர்ம அவதாரம். அடுத்ததாக வராக அவதாரம். பாலூட்டி உயிரினம், பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி, விலங்கு உயிரினமாகும். நரசிம்ம அவதாரம் பாதி மிருகம் பாதி மனிதன், பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் இது விளங்குகிறது. வாமன் அவதாரம் குள்ள மனிதன், பரிணாம வளர்ச்சியின் முதல் மனிதனாகும். பரசுராம அவதாரம் மனிதனாக மாறிய பரிணாம வளர்ச்சி அவனை வேட்டையாட வேல் கத்தி செய்யும் தொழில்நுட்ப மனிதனாக மாற்றியது. ராம அவதாரம் விலங்குகளை வேட்டையாட மனிதனாக இருந்தவனை தாய் தந்தை மக்கள் மனைவி சமூகம் என்ற சமூக மனிதனாக பரிமாண வளர்ச்சி அடைந்ததை எடுத்து உரைக்கின்றன. 8ஆவதாக பலராம அவதாரம் வேட்டையாடி ஒரு சமூகமாக வாழ ஆரம்பித்த மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் நிலங்களை உழுது பயிரிடும் வளர்ச்சி அடைந்தான். கிருஷ்ணாவதாரம் சமூகம் விவசாயம் செய்து வாழ்ந்த மனிதன் தனக்கான நீதி தர்மங்களை வகுத்தான். வாழ்க்கை நெறிமுறைகள் தர்மம் அதர்மம் என்பதை போதிக்கும் ஆசனாக பரிமாண வளர்ச்சியை அடைந்தான். அடுத்ததாக கல்கி அவதாரம் எப்போது எந்த நோக்கத்தில் எதனை உணர்த்த அதாவது அவதாரம் எடுக்கப்படும் என்பதை நாம் பகவானிடத்திலேயே முழு உள்ளத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.